நான் முழுமையாக எதிர்க்கிறேன். பாராளுமன்ற ஜனநாயக முறையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்குது. மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா புதிதாக வேறு யாராவது மற்றவருடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில் தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஃபிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அங்கே ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஏன்னா 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 3லேருந்து 5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது வர தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள். மாநில தேர்தலின் மூலமாக கூட சில சமயம் மக்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சில பாடங்களை புகட்டுவார்கள். அடிக்கடி தேர்தல் வருவதன் மூலமாகத்தான் என்னை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது. ஒரு சாரிடான் மாத்திரம் மிச்சம், அவ்வளோதான். நேற்று ஜனநாயகனுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்த அடுத்த நாளே பராசக்தி குழுவை கூப்பிட்டு பொங்கல் விளையாடுறாங்க. சரி, 2 படத்தையும் நான் பார்க்குறதா இல்லை. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்கன்னு நினச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில். அதனால் திரைப்படத்தை வச்சு நீங்கள் என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களோட எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம்னு நினச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று தான் என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் 2மே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போகிறதில்ல. அந்த 2 படத்தையும் நான் பார்க்குறதாகவும் இல்லை. பல்வேறு அந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த துரோகங்களை தான் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கியிருக்கிறார்களா? அதனால் தயவுசெய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிட்டிக்ஸை. 2 ஒரு 3 மணி நேரம் படமோ எனக்கு எவ்வளோ நேரம் கூட தெரியாது. 2 படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள்.